ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சப்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜுரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல்நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர். Yes, of course. We will do it immediately, Frank. Memory bank is very important for our research. We have to create individual data for all our clients. Memory bank நம்ம ரிசர்ச்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம பிஸ்னஸ் இன்னும் பெருசாகும். Yes, of course. France, Russia, America and Japan develop this kind of memory bank research. இந்தியாவிலையும் இதுக்கான ரிசர்ச்சை நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். You have to start the procedure immediately. அதுக்கு நம்ம எல்லாரும் கஷ்டப்பட்டுட்டோம். 1 minute, Frank. I'll get back to you. எப்ப Continue. பாரு வேலை வேலை. Ah, எப்ப பாரு லேப்டாப் போர்ட் மீட்டிங். என் கூட கொஞ்சம் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்கப்பா. very important meeting. அதனால தான். சாப்பிட்டியா? இல்ல, மாத்திரை போட்டியா? எனக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆச்சு. கார்த்திக் வேற வெயிட் பண்ணிட்டு இருக்கான். நான் ஆஃபீஸ் போய் போட்டுக்கிறேன். சொல்றத கேட்கவே மாட்டேங்கிறியம்மா. ஓகே, லவ் யூ, பாய். லவ் யூ.
மாத்திரையை மறக்காம போடு. ரொம்ப தான் ஆக்குற. பாய். இவளை பார்க்கும்போதெல்லாம் மண்டைக்குள்ளே ஓடுறது ராஜா சார் பாட்டு தான். ராஜா சார் தான். என்ன கார்த்திக், ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்க. யாரு? நானா? நீதான்டா. என்ன கலாய்க்கிறியா? இந்த ஷர்ட்டில் நீ என்னை பார்த்ததே இல்லையா என்ன? இல்ல, அப்படி சொன்னாலாவது நான் அழகா இருக்கேன் அப்படின்னு சொல்லுவேன்னு நினைச்சேன். சுத்த வேஸ்ட் ஃபெல்லோடா நீ. தாயே, நான் வேஸ்ட்டாகவே இருந்துட்டு போகிறேன். ஆஃபீஸுக்கு டைம் ஆச்சு, போகலாமா? ஏறு. ம். போகலாமா? நம்ம ப்ரெஸ் ஆஃபீஸ் நம்பர் 1 பொசிஷன்லேருந்து நம்பர் 2க்கு வந்துருச்சு. என்ன காரணம்? எனி ஐடியாஸ்? என்னவா இருக்கும் சார்? ஒன்ன மாதிரி ஆளுங்களை வேலைக்கு சேர்ந்தால் தான்டா. நீ உருட்டு நான் ஏன் உருட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து. வாடா. என்னடா நாளைக்கு நாள் ரொம்ப ஸ்மார்ட்டானே போற. என்ன விசேஷம்? சும்மா ஊருக்கு போயிருந்தேண்ணே. யாரும் கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணுறான் போல இருக்கு. பாத்தியா? நோ, நான் ஆல்ரெடி கமிட்டட்ண்ணே. உங்களை மாதிரி நான் ஒன்றும் மொட்டை பையன் இல்லைண்ணே. அடிங்க. ஹாய் மச்சி. ஹாய்டா. உட்காரா. ஓய், என்னடா? ஒன்றும் இல்லையே, சும்மா பேசிட்டு இருந்தோம். ஏதோ எங்க 2 பேரை பத்தி பேசிட்டு இருந்த மாதிரி தெரிஞ்சுச்சு. ஏன்டா? அவ ஆளோடு. ஹலோ. காசிப் ரெடி பண்றியா? ஏன்டா இங்கே சொல்லிக்கிட்டே இருக்கேன், பிஸ்கெட் தின்ட்டு இருக்கா பாராமா. தீசிஸ் பேப்பர் எங்கன்னு கேட்பானே. டே வச்சு குத்திருந்தேன். குட் மார்னிங் சார். ஆஃபீஸ்க்கு தான் லேட்டாக வர, மீட்டிங்க்கு லேட்டாக தான் வருவீங்களோ? போ. போடா சைக்கோ. ஆல்மோஸ்ட் உங்கள் எல்லாரோட ட்ரைனிங்கும் 2 months முடிஞ்சிருச்சு. இன்னும் 1 month தான் இருக்குது. இன்னும் யாருக்குமே ஒரு கேஸ் எடுத்து எப்படி அனலைஸ் பண்ணணும்னு தெரில. ஒரு ரிப்போர்ட்டுக்கு உண்டான பேசிக் குவாலிட்டிஸ் கூட யாருக்கிட்டையுமே இல்லை. என்ன பண்ணலான் இருக்கீங்க? இப்படியே டெய்லி ஆஃபீஸ் வந்துட்டு சீட்டு தேய்ச்சிட்டு போகலான் இருக்கீங்களா? வித்தின் 1 month ஒரு கேஸ் எடுத்து அதை அனலைஸ் பண்ணி அதோட தீசிஸ் என் டேபிளில் இருக்கணும். மீட்டிங் ஓவர். தேங்க்யூ. அஸ்வினி, திஸ் இஸ் த லாஸ்ட் ஒன். இனிமேல் லேட்டாக வராது. ஓகே சார். ஐயோ, நீயா? என்ன பயந்துட்டியா? திட்டு வாங்கிட்டேன், கடுப்புல இருக்கேன். இன்னும் கடுப்பேத்தாத போ. ஏன், என்னாச்சு? ப்ரெஸ் ஆஃபீஸ் ஜாயின் பண்ணி 3 மாசம் ஆச்சு கார்த்தி. இன்னும் ஒரு கேஸ் கூட எடுத்து அனலைஸ் பண்ண தெரியலன்னு சொல்லி திட்டான். இந்த மந்த் எண்டுக்குள்ள ஒரு தீசிஸ் சப்மிட் பண்ணுமா. என்ன பண்றதுனே தெரியல கார்த்தி. அவ்வளோதானே, நான் பார்த்துக்கிறேன், விடு. நீ பாத்துக்கிறியா? ஆமாம். நிஜமாவா? வேணா ஒன்று பண்ணலாம். எங்கள் சித்தப்பா போலீஸ் ஸ்டேஷன் எஸ்ஐயாக தான் இருக்காரு. ஓகே. கண்டிப்பாக நிறைய பெண்டிங் கேசஸ் இருக்கும். அதில் வேணா ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேஸ் எடுத்து தீசிஸாக பண்ணிக்கலாம். ஃப்ரீயாக விடு, பார்த்துக்கலாம். ஏ சூப்பர்ரா. அப்போ ஏதாவது பேசி பாரு. உனக்கு பண்ணால் வேறு யாருக்கு பண்ண போகிறேன்? அப்போ ஓகே. ஏடா கார்த்தி, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் சித்தப்பா, நீங்க? நான் நல்லா இருக்கேன்டா. வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? இல்ல, இப்பதான் வந்தேன். ஏதாவது சாப்பிட்றீங்களா? ஏதோ ஒன்று சொல்லு. 2 கோல்ட் காஃபி. ஓகே சார், 2 minutes. ஏய் கார்த்தி, உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுடா. ஆமாம் சித்தப்பா, ஆஃபீஸில் கொஞ்சம் நிறைய வேலை இருந்துச்சா, ஸோ பிஸியாகவே இருந்துட்டேன். என்ன சித்தப்பா, இன்னும் கோவமாகவே இருக்கீங்களா? டேய், என்னை பற்றி உனக்கு தெரியாதா? நான் எப்போவாவது உங்கள்கிட்ட பேசாமல் இருந்திருக்கேனா? இல்லை. எப்படி சொல்றது? என்ன, உன் அப்பாவுக்கும் எனக்கு தான் சண்டை. குடும்பத்தில் இதெல்லாம் சகஜம் தானே, விடு. இந்தா இதுல 20 வருஷம் கேஸ் டீடைல்ஸ் இருக்கு. சரி, உனக்கு எது வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோ. ஒரு முக்கியமான விஷயம் சொல்லுங்க சித்தப்பா. இதை நான் கொடுத்ததா வெளியில யாருக்கும் தெரியக்கூடாது. தெரிஞ்சா பிரச்சனை ஆயிடும். கண்டிப்பா நான் பாத்துக்கிறேன். ஆமா கார்த்தி சித்தப்பா, இது யாருக்கு? வாளுக்கு தானே? டேய் டேய், எல்லாம் எனக்கு தெரியும்டா, நான் போலீஸ்காரன்டா. சூப்பர் சித்தப்பா நீங்க. இது ஈசிஆர்ல ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு 2 வருஷத்துக்கு முன்னாடி.
இதுல வந்து 3 பேர் இன்வால்வ் ஆயிருந்தாங்க. சரி. இந்த கேஸ் விட்ரால் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இதுதான் பெண்டிங் கேஸ். இதுல 5 ஸ்குவாட் போட்டு பார்த்தாச்சு. இது வரைக்கும் இது யார் பண்ணாங்கன்னு தெரியல. நெக்ஸ்ட் டே சொல்றேன். இரு ஒரு நிமிஷம். சொல்லுங்க முருகன். கஸ்டம்ஸ் ஆஃபீஸர் பொண்ணை கடத்திட்டாங்க சார். எப்போ? இன்னைக்கு காலையில் தான் சார். எங்கயா? நீலாங்கரை சார். அப்படியா? சரி வரேன், உடனே வரேன். சித்தப்பா என்னாச்சு? ஒன்றும் இல்லை, ஒரு முக்கியமான விஷயம். நான் கிளம்பணும், நீ பாரு. சித்தப்பா காஃபி. நீ சாப்பிடு, ஏதாவது எனக்கு ஃபோன் பண்ணு. ஆ 10 நிமிஷம் பிரியப்படுறாங்களா ஏதாவது. சார் யார் சார் வேணும்? யார் சார்? சார் சார் டேய் டேய் யாரா இங்க எடிட்டர்? டேய் டேய் யாரா இங்க எடிட்டர்? டேய் எடிட்டர் கூப்பிடுறா. டேய் யாருங்க? உட்கார்றா. யார் வேணும்? ஹலோ, டேய் யார் வேணும்? டேய் எடிட்டரா? சொல்லுங்க. இல்ல மூடிட்டு போடா. என்ன சார் ஆச்சு? குழந்தை அழுது. நக்கல் அடிக்காதீங்க சார். என்ன பிரச்சனைன்னு சொன்னா தானே தீர்த்து வைக்க முடியும். பிரச்சனை எங்களுக்கு இல்ல உங்களுக்கு. என் தலைவனை பத்தி தப்பு தப்பா பேசினவன் எவன்டா? ரைட்டு, பிரச்சனை ஆரம்பிச்சிச்சா? தலைவனுக்கு சின்ன வீடு இருக்குது இல்ல, அது அவரோட விருப்பம். உனக்கு எங்கடா வலிக்குது? சார் சத்தம் போடாதீங்க சார். சிஓ வர நேரம் ஆயிடுச்சு. எதா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம். கொஞ்சம் பொறுமையா இருங்க சார். என்ன பிரச்சனை? ஓ நீ தான் சிஓவா? ஒரே ஒரு ஃபோன் கால் தான். பிரஸ் ஆஃபீஸே இருக்காரு, பாக்குறியா? என்ன சொன்ன? உனக்கு இன்னும் 2 நிமிஷம் தான் டைம். நீ யாருக்கு வேணாலும் ஃபோன் பண்ணிக்கோ. ஏன் உன் தலைவனுக்கு கூட ஃபோன் பண்ணிக்கோ. இந்த பிரஸ் ஆபீஸே இல்லாம பண்ணிடுவேன்னு சொன்னேன்ல. ரேகா, பேங்கல் அத பண்ணு. இல்லனா இந்த பேங்க்ல போட்டுக்கோ. ஹலோ சொல்லியா வரதா? தலைவரே எங்க இருக்க? இங்கதான் தலைவர், பிரஸ் ஆஃபீஸ்ல இருக்கேன். யாரை கேட்டு பிரஸ் ஆஃபீஸ் பண்ணீங்க? ஆல்ரெடி அந்த பொம்பளை நம்ம கட்சியை ஜோக்கர் பாக்குற மாதிரி பாத்துன்னு இருக்கா. தனியா 2 பேர் போய் என்னடா புடிங்கிட்டு இருக்கீங்க? என்ன தலைவரே? முதல்ல அங்க இருந்து கிளம்புங்கடா. உங்களுக்கு கொடுத்த 2 நிமிஷத்துல 1 நிமிஷம் முடிஞ்சிருச்சு. இன்னும் 1 நிமிஷம் தான் இருக்கு. மரியாதை இந்த இடத்த காலி பண்ணிரு. அதுதான் உங்களுக்கு நல்லது. டேய் என்ன ஓவரா பேசுற? வெளியே போடா. என்னடா இப்படி பேசுறா? ஹலோ ரேகா. ஹாய் அஸ்வினி, சொல்லு. கார்த்திக் ஆபீஸ்ல இருக்கானா? இல்லையே, இங்க வரலையே. 3 மணிக்கு அவன் சித்தப்பாவை பார்க்க போறதா சொல்லியிருந்தான். எங்க போனானே தெரியல. ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறான். ஏன் என்னாச்சு? ஏதாச்சும் இம்பார்ட்டண்டா? ஆமா, கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் தான். சரி சரி, அப்போ அவன் வந்த உடனே நான் உன்னை கால் பண்ண சொல்றேன். ஓகே ஓகே, பை பை. எங்க போயிருப்பான்? ச்சே. கார்த்திக் இப்படி தேட வச்சுட்டானே. இவன் வேற இப்ப கூப்பிடுவான். பூச்சி எல்லாரும் கொடுத்துட்டாங்க, நம்ம மட்டும் மாட்டணும். ஐயோ, என்ன பண்றதுன்னு தெரியலையே. அப்பா, என்ன கார்த்திக்? இந்தா என்ன கேஸ் இது?
போய் Reject சப்மிட் பண்ணு ஆகாதுல்ல? ரிஜெக்ட் ஆகாது ஓகே நீ சொன்னா நான் அப்படியே போய் சப்மிட் பண்றேன். திருப்பி ஏதாவது திட்டினா கொன்றுவேன். சரி சரி சப்மிட் பண்ண சொன்னா சப்மிட் பண்ணு அவ்வளோதான் திட்டலாம் மாட்டான் போ ஓகே. ம் ஹாய் சார், குட் குட் மார்னிங். மார்னிங். நல்ல ப்ராஜெக்டாக கொண்டு வந்திருக்கீங்க. நீ கூட ஆஃபீஸில் சும்மா தானே இருக்க? 1 or 2 டேஸில் நான் சீஃப் கிட்ட பேசி அப்ரூவல் வாங்கி கொடுத்துட்றேன். ஓகே சார், தேங்க்யூ. ம் ஐடி எங்க? பேக்கில் இருக்கு சார். ஐடி இல்லாமல் ஆஃபீஸ்க்குள்ள வரக்கூடாது ஓகே? ஓகே சார், வேற வேலையே இல்லை உனக்கு. தேங்க்ஸ்டா கார்த்தி. ஆமா, என்ன கேஸ் சினாப்சிஸ் கொடுத்த? பார்த்தோன்னே ஓகே சொல்லிட்டான். ஐ அம் சோ ஹாப்பி. சரி அந்த கேஸோட சாஃப்ட் காப்பி மெயில் பண்ணியிருக்கேன் படிச்சு பார்த்துக்கோ ஓகே பாரு. என்ன நான் சொல்றேன் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் நாம ஒண்ணு கேட்டா செஞ்சு கொடுக்க மாட்டாரு. அதே அஸ்வினி கேட்டா உடனே செஞ்சு கொடுப்பாரு. டேய் நாம work வேலையை பாடுறா. நான் எதுவும் சொல்லப்பா. டைம் என்ன ஆகுது? இப்படி கம்ப்யூட்டரில் உட்காந்து அவன் உடம்பு என்னத்துக்கு வருதுமா? மாத்திரையை போட்டு பாலை குடிச்சிட்டு போய் படுப்போம். அப்பா நான் குடிச்சுக்கிறேன், நீங்க போங்க. நல்லது தான் சொல்கிறேன். டைம் ஆகுதுமா, சீக்கிரம் போய் படு. அதான் சொல்றேன்ல, நான் குடிச்சுக்கிறேன்னு. நீங்க போங்க, எனக்கு வேலை இருக்குப்பா. ம் சீக்கிரம் படுத்துங்க. குட் நைட். என்னாச்சுமா? ஏதோ கெட்ட கனவா வருதுப்பா. சீக்கிரம் படுன்னு சொல்றல. ஷிட். இப்படி சொன்ன பேச்சு கேட்காம நீ உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா இப்படிதான் நடக்கும். பாலை குடிச்சிட்டு மாத்திரையை போட்டு தூங்குன்னு சொன்னல. எங்க நீ நான் சொல்றதை கேட்கற? வா வா, முதல்ல வந்து படு. இல்லப்பா, வா வர்க் இருக்கு. வான்னு சொல்றல, முதல்ல வா வா. உடம்பு கெடுத்துக்கிட்டு தூங்காம படு. இரு வர. இந்த பாலை குடி. முதல்ல இந்த மாத்திரையை போடு. ஒன்றும் இல்லை. ஸ்லோ ஸ்லோ குடி. போதும். சரி படுத்துக்கோ. என்ன மணி உடம்பு கெடுத்துக்கிட்டு சொன்னதும் கேட்கறது இல்லை. என்ன என்னன்னே தெரியல. ஐயோ. எக்ஸ்கியூஸ் மீ சார். ஒரு பேரால இத்தனை ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காடா? அது மட்டும் இந்தா போ, வேற டைப் எடுத்துரு போ. ச்சே,
குட் மார்னிங் சார். ஆ சார் உங்களுக்கு 2 நாளாக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் சார், நீங்கள் காலே எடுக்கல. அதான் அந்த தீசஸ் ரிப்போர்ட் அப்ரூவ் பண்ணிட்டாங்களா இல்லையான்னு கேட்கலான்னு வந்தேன் சார். ஓ ஐயோ, நானே கூட சொல்லலான்னு பார்த்தேன். இந்த கேஸ் அவங்க அப்ரூவ் பண்ணலாமா? நீ வேறு கேஸ் எடுத்து பண்ணு, சரியா? சார் நீங்கள் தானே சார் இது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு சொன்னீங்க, இப்போ என்ன சார் இப்படி சொல்கிறீங்க? ஆமாம்மா சொன்னதான், ஆனால் சீஃப் இதை அப்ரூவ் பண்ணலையே, நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? அது இல்லாமல் இது பழைய கேஸ், நீங்கள் இதை புது கேஸ் எடுத்து பண்ணுங்களேன். இதை எடுத்து பண்ண போய் நாளைக்கு என்ன பிரச்சனை வந்தனா அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. சார் நம்ம ப்ரெஸ்ஸு பார்க்காத பிரச்சனையா சார்? என்ன சார் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு நீங்கள் தானே சார் சொன்னீங்க, இப்போ இப்படி சொல்கிறீங்களே சார்? அம்மா போலீஸ் இந்த கேஸை பண்ண முடியாது கைவிட்டாங்கம்மா. அதுக்கப்புறம் நீ இது பண்ண போய் நாளைக்கு என்ன பிரச்சனை வந்துச்சுன்னா மேல் இதுக்கு நான் தான் கை கட்டி பதில் சொல்லணும். சொன்னால் புரிஞ்சுக்க, வேறு கேஸ் எடுத்து பண்ணு. சார் ப்ளீஸ் சார், எனக்காக ஒரு வாட்டி பேசி பாருங்க சார். உனக்கு ஒரு தடவை சொன்னால் புரியாதா? இங்கே நீ சீனியரா இல்லை நான் சீனியரா? ஆ சார் போமா, போய் வேறு கேஸ் எடுத்து பண்ண பாருமா, சும்மா நோய் நோய். சார் 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 ப்ளீஸ் சார். ஏம்மா நீ என்ன சின்ன குழந்தையா? உனக்கு ஒரு தடவை சொன்னால் புரியாது. போமா, போய் வேறு கேஸ் எடுத்து பண்ணு போ. சார் சே ஹலோ கார்த்திக் எங்க இருக்க? வெளியே இருக்கேன் அஸ்வினி, நீ எங்கே இருக்க? ஆஃபீஸ் வந்து என்ன பிக் பண்ணிக்கிறியா? அப்படியா? சரி ஓகே, நான் வீட்டுக்கு போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ஒன்று வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன். ஓகே ஓகே பை. ஓகே பாய். சரி நான் கிளம்புறேன். கார்த்திக் வீட்டுக்கு வந்துட்டு போயேன். ஏய் அப்பா இருப்பாரு. அப்பா வீட்டில் இல்லை, நைட் டியூட்டி. அவருக்கு ஹாஸ்பிட்டலில் ஏதோ எமர்ஜென்சி கேஸ்ன்னு சொன்னார். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, வா. அப்பா வீட்டில் இல்லையா? ரைட்ரா, ஓகே ஓகே. ஏய் ஆ என்ன தனியாக அங்கே லூஸ் மாதிரி சிரிச்சிட்டு இருக்க, வாடா. தோ வந்துட்டேன். கார்த்திக் ஆ 2 minutes. ஓகே. டேய் இன்னைக்கு இப்படியாவது ப்ரப்போஸ் பண்ணிடணும்டா. கமாண்டா கார்த்தி. ஐயோ இப்படி இருக்காளே. ஏய் ஏய் ஒன்றும் இல்லையா? வேண்டாம் வேண்டாம். ஒரே ஒரு வாட்டி. போடா. ஏய் யாரு? என்ன யாரோ இருக்கிற மாதிரி இருக்கு. கார்த்திக் 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 கார்த்திக். அஸ்வினி அஸ்வினி என்னாச்சு? கார்த்திக் அஸ்வினி ஏய் கார்த்திக் என்னாச்சு? என்ன அங்க யாரோ இருக்காங்க கார்த்திக். யாரோவா? ஏய் இங்க யாருமே இல்லையே. இருக்காங்க கார்த்திக்.
யாரும் இல்லை அஸ்வினி. சரி நீ முதல்ல உட்கார் உட்கார். என்னாச்சு சொல்லு. ஒன்றும் இல்லை. முதல்ல கூலா. ஓகே காம் டவுன் ப்ளீஸ். ரிலாக்ஸ். ஜஸ்ட் காம் டவுன். ஓகே அங்கே யாருமே இல்லை. என்ன அஸ்வினி 12 o'clock ஆகணும், 1 hour தான் இருக்குது. உன் பர்த்டே செலிப்ரேட் பண்ணலான்னு பார்த்தேன். நீ என்னடாண்ணா இப்படி பயந்து போய் உட்காந்துட்ருக்க. சரி இந்த பார், ஒன்றும் வரி பண்ணிக்காத, காலைல பார்த்துக்கலாம். ஓகே நீ படுத்து ரெஸ்ட் எடு. ஓகேயா? ஓகே. இந்த அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே. என்ன கிஃப்ட்டு? அப்புறமா பிரிச்சு பாரு. சரி நீ படுத்து ரெஸ்ட் எடு, நான் கிளம்புறேன். ஓகே என் பெயர் கருவி என்ற புனை பெயருடன் இந்த நாவலை எழுதியுள்ளேன். இது கொடைக்கானலில் கோமனூர் என்ற ஊரில் நடந்த உண்மை சம்பவம். கோமனூர் என்ற ஊரில் தேவிகா தமிழரசன் என்ற தம்பதிக்கு 2 மகள்கள். மூத்தவள் சமுத்ரா, இளையவள் தேவகன்யா. அக்குடும்பம் அழகாக அமைதியாக வாழ்ந்து வந்தது. அப்படி அமைதியாக போய்கொண்டிருக்க அந்த வீட்டிற்கு காவலாளி வேலை கேட்டு வருகிறான். அவன் பெயர் நெடுஞ்செழியன். சரி என்று தமிழரசன் அவரை உள்ளே வரவழைத்து அவருடன் பேசி வேலையும் தருகிறான். நாட்களும் கடந்தன. ஒரு நாள் இளைய மகள் தேவகன்யா விளையாடி கொண்டிருக்க கீழே விழுந்து அடிபடுகிறது. மருத்துவரிடம் அழைத்துச் சென்று காண்பிக்கின்றனர், சரி செய்கின்றனர். ஒரு நாள் திடீரென்று அலறல் சத்தம். தேவிகா, தமிழரசன், சமுத்ரா ஆகிய மூவரும் அலறி அடித்துக்கொண்டு மேலே சென்று பார்க்கின்றனர். தேவகன்யா எதையோ பார்த்து பயப்படுகிறாள். தேவிகா மற்றும் தமிழரசன் தேவகன்யாவை அணைத்தபடி சமாதானம் கூறுகின்றனர். தேவகன்யா கத்தியபடி மயங்குகிறாள். தேவிகா, சமுத்ரா, தமிழரசன் ஆகிய மூவருக்கும் ஒன்றும் புரியவில்லை என்ன செய்வதென்று. அன்று இரவு தமிழரசன் ஜன்னலில் இருந்து கூர்ந்தபடி பார்க்கின்றான் நெடுஞ்செழியனை. நெடுஞ்செழியனிடம் சில மாற்றங்கள். திடீரென்று சிரிக்கின்றான், திடீரென்று அழுகின்றான். தனக்குத்தானே பேசிக் கொள்கிறான். இதை தமிழரசன் பார்த்து கொண்டிருக்க மறுநாள் காலை காவலாளியை கூப்பிட்டு தமிழரசன் விசாரிக்கின்றான். இருவருக்கும் வாக்குவாதம் முத்திக்கொள்ள தமிழரசன் காவலாளி சட்டையை பிடித்து அடித்து விடுகிறான். காவலாளி கோபத்துடன் முறைத்தபடி தமிழரசனை பார்த்து கொண்டே வீட்டை விட்டு வெளியே செல்கிறான். மறுநாள் இரவு 11 மணி. திடீரென்று மின்சாரம் துண்டிக்கப்படுகிறது. துண்டித்தது யார் என்று பார்த்தால் காவலாளி நெடுஞ்செழியன் கத்தியுடன் நிற்கிறான். தமிழரசன் வீட்டுக்குள் கோவத்துடன் நுழைகிறான். நுழைந்த சில மணி நேரத்தில் ரத்தம் சொட்ட சொட்ட நெடுஞ்செழியன் கத்தியுடன் வெளியே வருகிறான். அச்சமயத்தில் உள்ளே தேவிகா, தமிழரசன், தேவகன்யா அம்மூவரும் இரத்த வெள்ளத்தில் இறந்து கிடக்கின்றனர். அந்த நேரத்தில் சமுத்ரா மட்டும் காவலாளியிடமிருந்து உயிரை காப்பாற்றிக் கொள்ள தப்பி ஓடுகிறாள். பாகம் 1. என்ன ஆயிருக்கும்? நம்ம தீசிஸ்க்கும் இதுக்கும் ஏதோ லிங்க் இருக்கிற மாதிரி இருக்கே. என்னவா இருக்கும்? ஹாய். ஹாய். என்ன அர்ஜென்ட்டு கூப்பிட்டு வர சொன்னேன்? நல்ல வேலை நீ கால் பண்ண. செம்மையாக பசிக்குது, ஏதோ ஆர்டர் பண்ணலாமா? நோ தேங்க்ஸ். நோ தேங்க்ஸா? ஆமா கார்த்திக், அப்புறம் ஆர்டர் பண்ணிக்கலாம். கார்த்திக், நீ ஒரு கேஸோட சினாப்சிஸ் கொடுத்தல்ல? ஆமாம். அதை பற்றி என்ன நினைக்கிற? அதை பற்றி என்ன நினைக்கிறது? அதான் வேணான்னு சொல்லிட்டாங்களே. அவங்க வேணான்னு சொல்கிறதான் கார்த்திக். எனக்கு இன்னும் அந்த கேஸ் மேலே இன்ட்ரெஸ்ட் அதிகமாகுது. அது சரி, நீ அந்த கேஸ் எடுத்து பண்ணி அதுக்கப்புறம் அவங்க வேணான்னு சொன்னா நீ எடுத்த எஃபர்ட் எல்லாம் வேஸ்ட்டாக தானே போவோம். வேஸ்ட்டாக போகாது கார்த்திக், நம்ம தெரியாமல் பண்ணுவோம். ஒருவேளை தெரிஞ்சா வேலையே போயிடும். போனா போயிட்டு போகுது. இந்த கேஸ் எடுத்து பண்ணுறதுக்கு ரிப்போர்ட்டராக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ரிப்போர்ட்டருக்கான மூளை இருந்தால் போதும். என்ன விளையாடுறியா? இந்த வேலை தக்க வச்சதுக்காக தான் இந்த தீசிஸே பண்ணுறேன். நீ என்னடானா இந்த கேஸுக்காக வேலை போனாலும் பரவாயில்லன்ற. கார்த்திக், ஐ ஃபீல் இன்கம்ப்ளீட்டட். உனக்கு என் தவிப்பு புரியலையா? என் லைஃப் ஒரு ஃபில் இன் த பிளாங்க் மாதிரி தான். அந்த பிளாங்க் ஸ்பேஸை யாராவது ஃபில் பண்ண மாட்டாங்களான்னு ஒரு நாள் ஏங்குறேன் கார்த்திக். ஏன் இது புரிய மாட்டேங்குது? நானும் ஒரு வகையில் காரணமாயிட்டேன்ல. நான் ஏன் இந்த கேஸ் எடுத்து தரணும்? அந்த புக்கு ஒன்று கொடுக்கணும். அதான் நானும் கேட்குறேன், நீ ஏன் எனக்கு அந்த புக் எடுத்துட்டு வந்து தரணும்?
அதே மாதிரி நான் எங்க போனாலும் எங்க இருந்தாலும் யாரோ என்ன ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கு கார்த்திக். ஃபாலோ பண்ணுறாங்களா? ஒருவேளை அந்த பேய் பிசாசோ? நான் சொல்றதெல்லாம் உனக்கு நக்கலா இருக்குல்ல? என் ஃபீலிங்ஸ் உனக்கு புரியலல்ல? சரி 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 ரிலாக்ஸ் சில். விடு கார்த்திக். இப்போ என்ன உனக்கு? இந்த கேஸ் எடுத்து பண்ணணும் அவ்வளோதானே? சரி பண்ணு. என்ன பிரச்சனை வந்தாலும் நான் பார்த்துக்குறேன். அழுவுறது நிறுத்து. பார்க்க முடியல. இப்போயாவது ஆர்டர் பண்ணலாமா? பசிக்குது. அஸ்வினி பிரேக்ஃபாஸ்ட் ரெடி. ஐயோ டைம் ஆச்சு. கார்த்தி வேற வெயிட் பண்ணிட்டு இருப்பான். பை பா. என்ன இவ ஒழுங்கா சாப்பிடாம உடம்ப கெடுத்துக்கிறா. வராம் பாரு. மச்சான் 9 மணிக்கு வர வேண்டிய ஆபீஸ் 9:30 மணிக்கு வர. மச்சானுக்கு பிக்கப் ட்ராப் வேலை நிறைய இருந்திருக்கும், அதான் லேட்டு. இவன் வேற இந்த பிரஸ் ஐடி கார்டு எதுக்கு யூஸ் ஆகுதோ இல்லையோ போலீஸ் கிட்ட மாட்டாம இருக்க நல்லா யூஸ் ஆகுது. ஆமா ஆமா, நான் கூட ஒரு வாட்டி டிராஃபிக் போலீஸ்கிட்ட மாட்டினேன். லைசென்ஸ் கேட்டா நான் இல்லைன்னு. எங்க ஒர்க் பண்றேன்னு கேட்டா நான் இரும்புக்கரன் பிரஸ் ஆபீஸ்ல ரிப்போர்ட்டரா இருக்கேன்னு சொன்னேன். சொன்ன உடனே அனுப்பி வச்சுட்டான். உங்க மாமியார் வீட்டுக்கா? மூதேவி வீட்டுக்கு. ஹாய்டா. அப்புறம் கார்த்தி என்ன மச்சி சிரிக்கிற? ப்ரெஸ் நேம் எங்கே யூஸ் பண்ணுமோ அங்கே யூஸ் பண்ணாமல் தேவையில்லாத இடத்துலலாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. என்ன சொல்ல வரான்? ஒரு ட்ரெஸ்ஸோட பவர் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? ஏண்டா நீ எத்தனை வருஷமா இருக்க, உனக்காவது தெரிய வேணாம்? இன்னைக்கு என்ன சொல்ல போறான்? இந்த பெண்ணுக்கு ஒரு வேல்யூ இருக்கு. ஒருத்தன் தலையெழுத்து மாற்றி எழுதுறதும் இந்த பெண் தான், அதே தலையெழுத்து முடிச்சு வைக்கிறதும் இந்த பெண்ணு தான். இது கரெக்டாக புரிஞ்சுக்கிறவன் தான் நல்ல ரிப்போர்ட்டராக இருக்க முடியும். இருப்பான். முதல்ல அதை தெரிஞ்சுக்கோங்க. இவங்களுக்கு தான் புரியல, உனக்கு மாட்டா தெரியல. கார்த்திக் வரேன் இருக்கு. போயிட்டாங்க. டைம் என்ன ஆச்சு? உன்னை எப்ப வர சொன்னா எப்ப வர? வா போலாம். சார். எஸ். இந்த புக் எழுதின ஆத்தரோட அட்ரஸ் வேணும் சார். கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார். இதில் நிறைய ப்ராசஸ் இருக்குது மேடம். ஆளுகளை வச்சு தான் தேடணும், சாதாரண விஷயம் இல்லை. அதுவும் 10 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள புக்குன்னு வேற சொல்கிறீங்க. இதே மாதிரி தான் 4 பேர் வந்து சொன்னாங்க. இப்போ தான் தேடி கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நெக்ஸ்ட் வீக் வாங்க, ஓகேவா? சார் கொஞ்சம் அர்ஜென்ட்டு, அதான். அதான் சொல்கிறேனே சார், நிறைய வேலை இருக்குது. நெக்ஸ்ட் வீக் வாங்க, தேடி வைக்க சொல்கிறேன், ஓகே? நம்ம ஆஃபீஸ் கிளம்பிட்டியா? சாப்பிட்டு போ. அப்பா நான் ஆஃபீஸ் போய் சாப்பிட்டுக்கிறேன்ப்பா. டைம் ஆயிடுச்சு. பை. இல்ல சாப்பிட்டு. அப்பா நான் கிளம்புறேன். பை. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆமாம். ஏய் நல்ல செழிப்பாக இருக்க போல இருக்க. ஒரு நிமிஷம். யார் இது? சரி, ஒரு நிமிஷம் சொல்லுங்க சார். போன வாரம் ஆத்தரோட அட்ரஸ் கேட்டிருந்தோம்ல சார்.
அந்த ஆத்தர் அட்ரஸா? நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நாளைக்கு வாங்க, ஓகே? டேய், எவ்வளோ சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்கடா. சார் இதே தான் சார் போன வாரமும் சொன்னீங்க. அதைத்தான் நாளைக்கும் சொல்லுவேன், போங்க. சொல்கிறா அப்புறம். உனக்கு கவர் வந்ததா? எனக்கு வரலையே. வந்தால் வேலையை முடிக்க போகிறான். அது இல்லையடா. ஓ, அப்பா வாங்கின கவரை சொல்கிறியா? நீ எப்போ பார்த்த? சார் இதை புரிஞ்சுக்கிறதுக்கு இவ்வளோ பார்த்து பண்ணுங்க சார். ஒரு நிமிஷம் இரு. இது முதலையே கொடுத்துருந்தா வேலை முடிஞ்சிருக்குல்ல. ஒரு நிமிஷம் இரு. ஓகே சார். ஓகே, நோ ப்ராப்ளம். சொல்கிறா. ஆமாம். அப்புறம் ஏய், நீ பாட்டுக்கு எதையாவது சொல்லிக்கிட்டு இருக்காத. ஆமாம் ஆமாம். யார் நீங்க? ஐயோ, இவர் வேறு கால் பண்ணுறாரு. இப்போ என்ன சொல்கிறது? மேடம், ரைட்டர் காளிதாஸ் இருக்காருங்களா? அவர்கிட்ட ஒரு புக்கு சம்மந்தமாக கொஞ்சம் பேசணும், அதான். அப்படியா? சரி, உள்ள வாங்க. வாமா. சாரு ஹார்ட் அட்டாக்ல ஒரு வாரத்துக்கு முன்னாடி தாங்க இறந்தாரு. என்னாலேயே நம்ப முடியலங்க. அப்படின்றதுக்குள்ள எல்லாமே முடிஞ்சு போச்சு. மேடம், நாங்கள் தப்பான டைமில் வந்துட்டோம்னு நினைக்கிறேன். நாங்கள் வேணா போய் இன்னொரு நாளைக்கு வரோம். சாரி. இல்லைங்க, பரவாயில்ல. சொல்லுங்க, என்ன விஷயம்? மேடம், சார் ஒரு புக் எழுதியிருந்தாரு. ஒரு நிமிஷம் இருங்க. அவர் எத்தனையோ புக் எழுதி ஃபுல் ஸ்டாப் வச்சிருக்காருங்க. ஆனா இந்த புக்குக்கு மட்டும் அவரால் ஃபுல் ஸ்டாப் வைக்க முடியலங்க. அதுவே பெரிய வருத்தமும் வேதனையா போயிருச்சு அவருக்கு. அதுவே காரணமாயிருச்சு. உங்களால இந்த புக்குக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்க முடியுதான்னு பாருங்க. கண்டிப்பாக மேடம், என்னால் முடிஞ்சது கண்டிப்பாக தான் செய்யணும். தேங்க்யூ ஸோ மச் மேடம். ரொம்ப தேங்க்ஸ். வாங்க, கிளம்புறோம் மேடம். இதுக்காக தான் கார்த்திக் ரொம்ப கஷ்டப்பட்டது. எப்படியோ கிடைச்சிருச்சு. இந்த கேஸை எப்படியும் கார்த்திக். இந்த மூஞ்சா பாரு. காட்டு. கார்த்திக் இந்த மூஞ்சி தான் தல. கேஸ் ஃபைலு. ஏய், அந்த கேஸ் ஃபைலு, அந்த புக்கு எல்லாத்தையும் கொடுத்து அப்படியே போயிடு. இல்லைனா கார்த்திக். ஏய், போடா. ஏய், அடிங்க.
அஸ்வினி அஸ்வினி ஏய் என்னாச்சு என்னாச்சுமா? ஒன்றும் இல்லைப்பா. ஒன்றும் இல்லை அங்கிள், சின்ன ஒரு ஆக்சிடென்ட் தான். ஆக்சிடென்ட்டா? பயப்படுறதுக்குலாம் ஒன்றும் இல்லை. உட்கார் உட்கார் முதல்ல உட்கார். ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடும். நீங்கள் பார்த்துக்கோங்க அங்கிள். அஸ்வினி நான் வரேன். ஓகே தேங்க்யூ. வரேன் அங்கிள். என்னடா அது, பார்த்து போக கூடாதா? ஒன்றும் இல்லைப்பா, சின்ன ஆக்சிடென்ட் தான், விடுங்க. எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? வா முதல்ல மேலே போலாம். டேய் என்னடாச்சு? அந்த புக்கு அந்த கேஸ் டீடைல்ஸ் எடுத்துட்டீங்களா இல்லையா? யாரு? கேட்டிருக்கீங்க வாய்ஸ் ஃபெமிலியர் வாய்ஸாக இருக்கே. எங்க? சீனியர் ரிப்போர்ட்டரோட நம்பரு இவனுங்க கிட்ட எப்படி? சொல்லு கார்த்திக். அஸ்வினி எங்க இருக்க? உடனே கிளம்பி ஆஃபீஸ்க்கு வா. என்னாச்சு கார்த்திக்? ஏதாவது இம்பார்ட்டண்டா? இந்த டைம்ல போய் ஆஃபீஸ் வர சொல்ற? வான்னு சொல்றேன்ல, கிளம்பி வா. சரி வரேன். என்னாச்சு கார்த்திக்? எதுக்கு அர்ஜென்ட்டா கால் பண்ணி வர சொன்ன? ஒன்றும் இல்லை, நம்மக்கிட்ட டீட்டெயில்ஸ் எல்லாம் திருட்டு போனாங்கல்ல, ஆமா. அது யாருன்னு கண்டுபிடிச்சிட்டேன். என்ன சொல்ற? ம். யாரா இருந்தாலும் சும்மா விடக்கூடாது கார்த்திக். ஓ, யாரா இருந்தாலும் ஓகேவா? ஆமா, யாரா இருந்தாலும். ஒருவேளை உங்க அப்பாவா இருந்தா? வாட்? ம். எங்க அப்பா எதுக்கு பண்ணணும்? நீ தான் சொல்லணும். இல்ல கார்த்திக், நீ பொய் சொல்ற. எங்க அப்பா அப்படிலாம் பண்ண மாட்டாரு. ஓ, நான் போய் சொல்றேனா? அப்ப இவன் சொன்னா நம்புவியா? சார். டேய்,
டேய் டேய் சொல்றா சொல்ற உண்மைய. உங்கள் அப்பா ராஜேந்திர தான் இதுக்கான காரணம். அப்பாவா? எதுக்காக பண்ணுறாங்க எனக்கு தெரியாது. இந்த கேஸ் எடுத்து பண்ணும்போது அவங்கள வாட்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு இந்த கேஸ் எடுக்கக்கூடாதுன்னு ஸ்டார்டிங்ல தடுத்தது அவங்க தான். டேய் பொய் சொல்லாத, உண்மையை தானே சொல்ற? உண்மைதான் சொல்கிறேன். அப்பாவா? அவரையே இதெல்லாம் பண்ணணும் தெரியலையே. இப்ப நான் என்ன பண்ணணும்? அஸ்வினி, அது நீ தான் சொல்லணும். சொல்றேன். சரி வா. இவரையே இதெல்லாம் பண்ணணும், ஒண்ணுமே புரியலையே. அஸ்வினி, என்னம்மா தூங்காம யோசிச்சுட்டு இருக்க? யார நம்புறது யார நம்ப கூடாதுன்னே புரியலப்பா. வாட்? ஏன் இப்படி பேசுற? கூடவே இருக்கிறவங்க இப்படி பண்ணும்போது ஒரு மாதிரி ஹர்ட் ஆகுது ஏதோ. கேஸ் ஃபைல் எடுத்ததுல இருந்து இவ சரியில்லையே. என்னடாச்சு? ஒன்றும் இல்லை, ஆஃபீஸில் ஒரு சின்ன பிரச்சனை. அது கொஞ்ச நாள் சரியாயிரும். நான் தூங்குறேன். மாத்திரை போடாம படுக்கிற பத்தியா? மாத்திரை போடு. இந்த அப்படி. இவரை நம்புறதா நம்ப வேண்டாமா? போதும்பா. சரி படுத்துக்கோ. குட் நைட். இரு நான் பொத்தி விடுறேன். ஸ்லீப்பர். புக் என்கிட்ட தான் இருக்கு. ஓகே ஓகே. எல்லா பிரச்சனைக்கும் காரணம் இந்த புக் தான். அது இனிமே இருக்கக்கூடாது. இந்த புக்கு அப்பா கையில. அப்ப கார்த்தி சொன்னது உண்மைதானா? பாஸ்வேர்டா? என்ன பண்றதுன்னு தெரியலையே. ஓகே, எஸ். தனா ஆத்மிகா.
தேடி போ, விடாத, கொல்லு, கொல்லு, விடாத. தேடி போ, தேடி போ, விடாத, கொல்லு, கொல்லு. சொல்றேன்ல, குத்து, குத்து, கொல்லு, கொல்லு, குத்து, தேடி போ, தேடி போ. எல்லா விஷயமும் அவளுக்கு தெரிஞ்சு போச்சு. சீக்கிரமா மேக் இட் ஃபாஸ்ட். அஸ்வினி, 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 எங்க போனா மேம்? அங்கிள், 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 இதுக்கு தான் ஆரம்பத்துல இருந்தே சொன்னேன், இந்த கேஸ் ஃபைல நீ எடுத்து பண்ண கூடாதுன்னு. இப்போ அநியாயமா உன்னால ஒரு உயிர் போயிடுச்சு. என்னது? என்னாலயா? ஆமாண்டா, உன்னால தான் எல்லா பிரச்சனைக்கும் நீதான் காரணம். என்ன சொல்றீங்க? நான் தான் கொலை பண்ணேன்னு சொல்றீங்களா? ஹலோ, யாரோ கொலை பண்ணதுக்கு என்ன மாட்டி விடுறீங்களா? இந்த கேஸ் ஃபைல எடுத்ததுல இருந்து இப்போ வரைக்கும் உங்க 2 பேரோட மூவ் வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன். என்ன கேஸ் ஃபைல் எடுத்தா நீங்க மாட்டிப்பீங்கன்னு பயமா? என்னடா கேஸ்ங்கற? இந்த கேஸோட சீரியஸ்னஸ் தெரியாம? ஃபர்ஸ்ட் அஸ்வினி யாருன்னு உனக்கு தெரியுமா? தெரியுமாடா? அவ என் தங்கச்சி ஆத்மிகா. கேஸா இருக்கட்டும், அதுல இருக்கிற எல்லாமே உண்மையா இருக்கணும்னு அவசியம் இல்ல கார்த்திக். எப்பயுமே குதிரைக்கு கட்டின கடிவாள மாதிரி ஸ்ட்ரெயிட்டா தான் பாப்பியா கார்த்திக். கதைக்கு மறுபக்கம் ஒண்ணு இருக்கு. அந்த புக்ல இருக்கிற மாதிரி எல்லாரும் ஒண்ணு சாகல கார்த்திக். என்ன நடந்துச்சுன்னா, கொடைக்கானல்ல காமனூருங்கிற ஊர்ல தான் நாங்க பிறந்து வளர்ந்தோம். எல்லாரும் போல நாங்களும் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தோம். நான், என் அம்மா, அப்பா, என் தங்கச்சி ஆத்மிகா. தேவதை நகல் இங்கு மகளென ஆனதோ, பேசிடும் நிலவொன்று
என் கையில் சேருதோ இதழின் சிரிப்பினில் தவழ்ந்திடும் புன்னகையில் யுகங்கள் வாழ்ந்திட தவம் கிடப்பேன் கைவிரல் கோர்த்து செல்ல மகள் நடக்கையில் வாழ்வின் அர்த்தம் அதை நானும் உணர்ந்தேன் இவளின் பாழையில் தாயின் ஜாடைகள் குழந்தையாகிறேன் நான் 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 தேவதை நகல் இங்கு மகளென ஆனதோ பேசிடும் நில ஒன்று என் கையில் சேருதோ தாயும் நீயடி பூமகளின் சாயலிலே என் உலகம் பார்த்து விட்டேன் இவள் சிரிக்கும் ஓசையிலே நானும் வாழ்கிறேன் நெஞ்சில் சாய்ந்திடும் சொர்க்கம் நீயடி கொஞ்சம் பைங்கிளி வா 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 தேவதை நகலிங்கு. அப்படி சந்தோஷமா இருக்கும்போது ஒரு நாள் ஆத்மிகா நாய்க்குட்டி கூட விளையாடிட்டு இருக்கும்போது பப்பி ஓடாத படியில வலிக்கு விழுந்து மண்டையில அடிபட்டுருச்சு. எங்க அப்பாவோட ஃப்ரெண்ட் ராஜேந்திரன் அங்கிள் நியூராலஜிஸ்ட், அவரை வர வச்சு செக் பண்ணி ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம். வணக்கம். கொடு. என்னாச்சுமா? நல்லா தான் ஓடி விளையாடிக்கிட்டு இருந்தா திடீர்னு பெண் மண்டையில வலிக்குதுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தா என்ன பண்றதுன்னு தெரியல. அதான் அவர்கிட்ட சொல்லி உங்களுக்கு ஃபோன் பண்ணி இங்க வர சொன்னோம். ரிப்போர்ட் கொடுங்க. ஆ பயப்படுத்தணும்மா. சரிங்க. நான் ஒரு டேப்லெட் தரேன், அது 15 days கண்டினியூஸாக கொடுங்க. 15 days கண்டினியூஸா டேப்லெட் எடுக்க சொன்னாரு. அதுக்கப்புறமும் சரியாகலைன்னா எனக்கு கால் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போனாரு. ஆனா அவளுக்கு அதுக்கப்புறமும் எந்தவித இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை. நீ கொஞ்சம் வெளியே இங்கே பார் கண்ணு காமி. திடீர்னு ஒரு நாள் ஆத்மிகாவோட அலறல் சத்தம். ஆத்மிகா, நாங்க எல்லாரும் அலறி அடிச்சுட்டு போய் என்னன்னு பார்த்தோம். ஆத்மிகா, என்னங்க என்னமாச்சு? என்ன? பயப்படாத, ஒண்ணும் இல்ல. அங்க எதுவும் இல்லடா. என்னம்மா? அங்க ஒண்ணும் இல்லடா. ஒண்ணும் இல்லடா, ஒண்ணும் இல்ல. அங்க எதுவுமே இல்லடா, எதுவுமே இல்ல. இங்க பாரு. என்னங்க இது? சரி, ராஜேந்திரன் அங்கிள மறுபடியும் வரவழைச்சோம். வாங்க. பாரு, திடீர்னு இப்படிதான் மயங்கிடுறா. ஏதோ புதுசா புரியாத நோய் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணாரு. அவளுக்கு இருக்குன்னு. கொஞ்சம் கூட வா. என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியலையே. என்னடா ஆச்சு? சீசோஃபீனியா.
ஆக்சுவலி ஒரே ஒரு விஷயத்தை வச்சு அதோடையே ட்ராவல் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் டெடி பேர் இருக்குன்னு வச்சுக்கோ. நம்மளை பொறுத்த வரைக்கும் அதுக்கு உயிர் இல்லை, ஆனால் அந்த குழந்தைய பொறுத்த வரைக்கும் அது உயிர் உள்ளது. பொம்மையை மட்டும் சொல்ல, மனசில் இருக்க பயத்தை கூட உருவம் கொடுக்கும். அதை பற்றி யோசிச்சு தலைவலி எடுக்கும், கண் வலிக்கும், ரன்னிங் நோஸ், இதெல்லாம் குழந்தைங்க வந்திருக்குமே. ஆமா ரைட்? ஆமாங்க, அவ அடிக்கடி தலை வலிக்குதுன்னு சொல்லுவா. ஆனா நாங்க அதை பெருசா எடுத்துக்கல. என்னடா இது? இதுதான் பெரிய பிரச்சனையே. இது அப்படி சாதாரணமாக விடக்கூடாது. அதுக்கு என்ன தான் பண்ணுறது ராஜா? ப்ராப்ளம் இதுதான் தெரிஞ்சிச்சுல. ஆமாம், இமீடியட்டாக ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணணும். நல்லா கேட்டுக்கோ, குழந்தைய தனியாக விடாதீங்க. ஓகே, வீட்டுக்குள்ளேயே வச்சு பார்த்துக்கணும். அப்புறம் நான் சொன்ன மெடிக்கேஷனை ஃபாலோ பண்ணணும். சரி, மற்றதெல்லாம் ஃபோனில் சொல்கிறேன். ஒரு செமினாருக்காக பெங்களூர் போகிறேன், 2 days வந்துடுவேன். ரெஸ்ட் ஆல் ஐல் டேக் கேர். ஓகேடா, பார்த்துக்கம்மா. பாய். அவளுக்கு ராஜேந்திரன் அங்கிள் இன்னும் 2 days ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு போனாரு. பப்பி பப்பி ஓடாத, நில்றா. பப்பி நில்லு. பப்பி பப்பி நில்லு. பப்பி அம்மா, என்னாச்சு? என்னாச்சு சாரு? ஆத்மிகா, 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 தெரியலையே. ஆத்மிகா, 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 எங்கடா இருக்க? ஐயோ, என்னங்க இவ கையில ரத்தம்? ஆத்மிகா, ஆத்மிகா, இங்க பாரு. ஆத்மிகா, ஐயோ. என்னம்மா? நானே பாத்துக்கிறேன். அவ அடி வாங்குறத என்னால பார்க்க முடியல. உடனே ஆத்மிகா கூட்டிட்டு போனேன். எங்களுக்கெல்லாம் ஒரே ஷாக். அவ பிஹேவியர்ல ஒரு சேஞ்சஸ் தெரியுது. என்ன சத்தம் அது? யார் அது? என்ன சத்தம் அது? யாராவது இருக்கீங்களா? என்ன சத்தம்? லதா, எங்க இருக்க? லதா, 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 லதா. அப்பா, ஹலோ. என்னாச்சுமா? ஆத்மிகா, என்னாச்சு? வாட்? அங்கிள், ஆத்மிகா அம்மா அப்பாவை கொலை பண்ணிட்டா. நான் வரேன். நீங்க சீக்கிரம் வாங்க ப்ளீஸ். சீக்கிரம் வரேம்மா, சீக்கிரம் தைரியமா இரு, சீக்கிரம் வரேன். கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. சீக்கிரம் வரேன். வந்துட்டேன், போன வை, நான் வரேன்.
அங்கிள் அங்கிள் என்ன அங்கிள் பண்றது? எப்படி அங்கிள் காப்பாத்துறது? என் தங்கச்சி அங்கிள் கொல்லவும் முடியாது, அவளை போலீஸ்ல ஹேண்ட் ஓவரும் பண்ண முடியாது. இதுக்கு என்னதான் அங்கிள் வழி? எனக்கு இருக்கிற ஒரே ஒரு சொந்தம் என் தங்கச்சி ஆத்மிகா மட்டும்தான். இங்கே பார், ஆத்மிகா ஒரு க்ளீன் ஸ்லேட்டாக மாற்றணும். க்ளீன் ஸ்லேட்னா? ஒரு ஒயிட் பேப்பர் மாதிரி. அப்படின்னா? அந்த பேப்பரில் நம்ம என்ன எழுதுறோமோ அது மட்டும்தான் அவன் மைண்டில் இருக்கும். அதுக்கு முதல்ல முக்கியமாக நம்ம இங்கேருந்து ஷிஃப்ட் ஆகணும். செக்யூரிட்டி தான் இந்த கொலைகள்லாம் பண்ணியிருக்கான்னு நம்ம கேஸை மாற்றி எழுதணும். ஐயோ அங்கிள், எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் சொல்கிறத மட்டும் ஃபாலோ பண்ணு. ஓகே? ஓகே. சாரு, ஆத்மிகா அப்பா அம்மாவை கொலை பண்ணது செக்யூரிட்டி தானே கேஸை மாற்றணும். இது நடக்கும்போது நீ இந்த ஊர்லேயே இல்லை, அது எஃப்ஐஆரில் ரெஜிஸ்டர் ஆகும். ஓகே? ஓகே. அன்னைக்கு நைட்டு செக்யூரிட்டி தான் கொலை பண்ண மாதிரி செட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் ஆத்மிகாவை சென்னைக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டு ட்ரீட்மெண்ட் கொடுத்து எங்க கண் எதிர்க்கவே வச்சுட்டு இருக்கோம். நீ பண்ணின வேலைனால எங்க கொண்டு வந்து நிறுத்திருக்க பாரு. ஏங்க நான் என்னங்க பண்ணேன்? ஹெல்ப் பண்ணது தப்பா? பார்க்க தானே போற, இறங்கு. ஏங்க என்னங்க இது? அஸ்வினிங்க? சத்தம் போடாம என் பின்னாடியே வா. இங்க இங்க வாங்க.
வாங்க சீக்கிரம் வாங்க. கதவு எப்படி இருக்கு? என்னங்க இவ? சத்தம் போடாத. முதல்ல நம்ம இங்கிருந்து வெளியே போகணும். எங்க இது உங்க வீடுங்க, நீங்க தாங்க சொல்லணும் எப்படி போகணும்னு. நல்லா இல்லைங்க. ஏதாச்சும் பண்ணு கார்த்திக். ஐயோ கடவுளே. எல்லா இடத்துலையும் ஆணை அடிச்சு வச்சிருக்கா. என்ன பண்றது? எப்படி வெளியே போறது? எங்க போயிட்டா நினைக்கிறேன். அவங்க இல்ல, வா வெளியே போலாம். ஏன்டா அந்த கேஸ் எடுத்தேன்னு தெரியலங்க. வாய் மூடு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பெருசா பில்டப் கொடுத்துட்டு செகண்ட் ஹாஃப்ல இப்படி உட்காந்து அழுதுட்டு இருக்க. எங்க எனக்கு என்னங்க தெரியும் என் லவருக்கு இவ்வளோ பெரிய ஃப்ளாஷ்பேக் இருக்கும்னு. என்னது லவ்வரா? ஏங்க அங்க பாருங்க. சாரு ஐயோ கண்ணு வேற எங்க விட்டுட்டேன்னு தெரியல. என்னது கண்ணா? எங்க உன் தங்கச்சி நீங்களே சாவடிக்க போறீங்களா? நீ நினைக்கிற மாதிரி ஷூட்டிங் கிடையாது, அது அனஸ்தீசியா கன். இங்க பாரு கார்த்திக், அதுக்கெல்லாம் இப்ப டைம் இல்ல. முதல்ல வெளியே போய் பேசிக்கலாம். சரி, இங்க வேற ஏதாவது வழி இருக்கா போறதுக்கு? இல்ல இல்ல, அது ஒரே வழிதான். சரி வாங்க. அவ இருக்கிறாளான்னு பார்த்து போடா. ஐயோ, இது பாருங்க, எனக்கு ஒரே வழி தான் இருக்கு. கதை உடச்சு தான் வெளியே போக முடியும், வேற வழியே இல்லை. என்ன நம்புங்க, நான் வந்துடுறேன். ப்ளீஸ், நான் சொன்னா கொஞ்சம் கேளுங்க. இந்த வந்துடுறேன், இருங்க, என்ன நம்புங்க. வந்தடே கார்த்திக். ஏய் ஏய்
மேம் கார்த்திக், நான் செஞ்ச பாவத்துக்கு கிடைச்ச தண்டனை இதுக்கெல்லாம் காரணம். என்னங்க சொல்றீங்க? உண்மையில என்ன நடந்ததுன்னா, ஆமா, என் தங்கச்சி ஆத்மிகா அப்படி இருக்கிறத பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியல. அவளோட ரிப்போர்ட் எல்லாத்தையும் என் ஃப்ரெண்டுக்கு அனுப்பி வச்சேன். அவ பார்த்துட்டு ஷாக் ஆயிட்டு, உன் தங்கச்சிக்கு இந்த டிசீஸ் தானா வரல, யாரோ வர வச்சிருக்காங்க. அதை தெரிஞ்சுக்கிட்டு எங்க அங்கிள் ராஜேந்திரனுக்கு நான் கால் பண்ணேன். ஹலோ ஹலோ அங்கிள், என் தங்கச்சி என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? அவளுக்கு என்ன டேப்லெட் கொடுத்துருக்கீங்க? அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா, அது நார்மல் டேப்லெட் தான், அது ஒன்றும் பண்ணாது. பொய் சொல்லாதீங்க அங்கிள். நீங்க சொல்ற பொய்ய கேட்க நான் சின்ன பாப்பா கிடையாது. என் ஃப்ரெண்டுக்கு ரிப்போர்ட் அனுப்பி எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கிட்டேன். இதை உடனே எங்க அப்பா கிட்ட சொல்ல போறேன். போனை வைங்க. ஏய், உங்க அப்பா மட்டும் சொல்லாத, நான் சொல்றத கேளு ப்ளீஸ். என்ன? என்ன நம்பு, ஓகே? நீ உடனே கிளம்பி வா. வா, நான் நேரில் சொல்கிறேன். வா, நீ கிளம்பி வான்னு சொல்கிறல்ல, வா ப்ளீஸ். என் மைண்டை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. முதல்ல வா சாரு, நம்ம பேசிக்கலாம். ஷிட். சாரு. அங்கிள், என்ன பண்ணி வச்சிருக்கீங்க என் தங்கச்சிய? என்ன இவ்வளவு அமௌண்ட் கிரெடிட் ஆயிட்டு இருக்கு? அங்கிள், என்ன இவ்வளவு அமௌண்ட்? இந்த உலகத்துல ஒவ்வொன்றுக்கு ஒரு விலை இருக்கு சாரு. நீ எவ்வளவு வேணா கடு, நான் தரேன். ஆனா எனக்கு ஒரு தங்கச்சி வேணும், என்னுடைய ரிசர்ச்க்கு. ரிசர்ச்சா? என்ன ரிசர்ச்? சீசோஃபினியா டிசீஸ்ல அஃபெக்ட் ஆகிறவங்களோட பிரெயின் டேட்டாஸ் எடுப்போம், எடுத்து இன்னொருத்தருக்கு பொருத்துவோம். அதுக்கப்புறம் அவங்களுக்கு பொருத்தும் போது அவங்களும் இந்த டிசீஸ்ல அஃபெக்ட் ஆவாங்க. தென் அவங்களுக்கு மாற்று மருந்தும் கொடுத்து க்யூர் பண்ணுவோம். ஆனால் என்னோட பேட் லக், இது வரைக்கும் அந்த ரிசர்ச் சக்ஸஸ் ஆகலை. ஆனால் இங்கே ஃபர்ஸ்ட் சக்ஸஸ் ஆனது உன் தங்கச்சி ஆத்மிகா தான். ஆமாம், உன் தங்கச்சி தான். என் தங்கச்சியா? அதான் ஃபேக்ட். உனக்கு தான் அவள் தங்கச்சி. ஆனால் எனக்கோ இன்வெஸ்டர்ஸ்க்கோ ஷீஸ் அ ஜஸ்ட் எக்ஸ்பெரிமெண்டல் மெட்டீரியல். இதில் பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. உன்னோட தங்கச்சியோட வேல்யூ உனக்கு தெரியாது சாரு. ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் இந்த ரிசர்ச்காக கோடி கோடியாக இன்வெஸ்ட் பண்ண ரெடியாக இருக்காங்க. நிறைய சம்பாதிக்கலாம், இஷ்டம் போல வாழலாம். இந்த ரிசர்ச் மட்டும் சக்ஸஸ்ஃபுல் ஆயிடுச்சுன்னா இந்த வேர்ல்ட்லேயே நம்பர் 1 சைக்காட்டிஸ்ட் நானாக தான் இருப்பேன். நமக்கு இந்த உலகத்தில் எல்லாமே இருக்கும், அதுக்கு ஒரு தங்கச்சி ரொம்ப முக்கியம். நீங்க சொல்றத வச்சு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அங்கிள், தங்கச்சியோட உயிருக்கு ஆபத்து எதுவும் வந்துடாதுல்ல? எந்த ஆபத்தும் வராது. இந்த ரிசர்ச் முடிஞ்ச உடனே உன் தங்கச்சியை பத்திரமா ஒப்படைக்க வேண்டியது என் பொறுப்பு. நோ வரிஸ். அங்கிள், இப்போ உங்களை நம்பிதான் போறேன். என்னால முடிஞ்ச வரைக்கும் சமாளிக்கிறேன். தங்கச்சி சின்ன பொண்ணு, எவ்வளோ சீக்கிரம் ரிசர்ச் முடிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் முடிச்சிருங்க. இங்கே பார் சாரு, ஒன்று ஞாபகம் வச்சுக்கோ. நீயும் ஆத்மிகாவும் எனக்கு பொண்ணு மாதிரி. I'll டேக் கேர். இந்த ரிசர்ச்சை பற்றி யார்கிட்டையும் எதுவும் டிஸ்கஸ் பண்ணக்கூடாது, இன்க்ளூடிங் அவர் பேரண்ட்ஸ். கிளம்பு. ஓகே அங்கிள். Hi Frank, ஒரு good news. I got the sample. I'll tell you shortly. Hi Frank. Hi Raja. We are almost done. Schizophrenia disease affect ஆன ஆத்மிகாவோட பிரெயின்ல இருந்து டேட்டாஸ் எடுக்க போறோம். அதை எடுத்து கிளையன்ட்ஸுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போறோம். Yes, proceed. I'll show you. Wait. மேல இருக்க இந்த ரெட் கலர் தான் அஃபெக்ட் ஆன ஆத்மிகாவோட பிரெயின். இந்த பக்கம் பார்க்குற ப்ளூ கலர்
disinfected, pure and clean brain. For example, client 1, client 2, client 3. இந்த அஃபெக்ட் ஆன பிரெயினில் இந்த டேட்டாஸ் எடுத்து இந்த மெமரி பேங்க் ஸ்டோரேஜில் ஸ்டோர் பண்ண போகிறோம். ஸ்டோர் பண்ண இந்த டேட்டாஸை எடுத்து அகெயின் client 1, client 2, client 3 இவங்க எல்லாருக்குமே அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். அப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் கிளையண்ட்ஸ் எல்லாருமே இந்த நோயால் பாதிக்கப்படுவாங்க. அப்புறம் என்ன, இந்த உலகத்திலேயே இந்த டிசீஸ்க்கு யாருக்கிட்டையுமே மாற்று மருந்து இருக்காது, நம்மளை தவிர. வாட் மோர், குளோபலி, வேர்ல்ட் வைட் நம்ம பிஸ்னஸ் இன்னும் பெருசாகும். Yeah, it's a good project. We can start immediately. Okay? Dot. மேம் அஸ்வினி 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 எல்லாமே என்னால தான் இல்லை. அந்த கேஸ் ஃபைல் நான் ஏன் உனக்கு தரணும்? அந்த புக்கு ஏன் நான் உனக்கு கிஃப்ட் பண்ணணும்? இது நான் எதுவுமே தராமல் இருந்திருந்தா என் அஸ்வினியாவே என் கூட இருந்திருப்பேன்ல. Yeah.